வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண காய்கறிய பத்தி பேச போறதில்லைங்க. சித்த மருத்துவத்துல ஒரு மாபெரும் பொக்கிஷமாவே பார்க்கப்படுற புடிக்கரணக்கிழங்கு பத்தின முழுமையான தகவல்களை தான் இந்த அலசல்ல நாம விரிவா பார்க்க போறோம். நம்ம அன்றாட உணவா இருக்கிற இந்த எளிய கிழங்குக்குள்ள இவ்வளவு அபாரமான மருத்துவ குணங்கள் இருக்கான்னு கேட்டா நீங்க நிச்சயமா ஆச்சரியப்பட போறீங்க. சரி வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். நாள்பட்ட மலச்சிக்கல், அப்புறம் மூல நோய், நிறைய பேர் இது வெளியே சொல்ல தயங்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்பவே அமைதியா அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்துல இயற்கையான தீர்வு ஏதாவது இருக்கான்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல இதுக்கு எப்போதுமே ஒரு அட்டகாசமான விடை இருக்கு. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம பிடிக்கரணக்கிழங்கு தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. நச்சுகள் எல்லாம் தேங்கி போய் மந்தமா இருக்கிற ஒரு குடலையும் நார்ச்சத்துக்கல்லால ரொம்ப சுத்தமா இருக்கிற ஆரோக்கியமான குடலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த கிழங்குல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து குடலுக்குள்ள ஒரு நேச்சுரல் பிரஷ் மாதிரி வேலை செஞ்சு உள்ளே இருக்கிற கழிவுகளை அப்படியே கூட்டி சுத்தம் பண்ணிடும். இதனால மலம் ரொம்ப எளிதா வெளியேறும். இதோட விளைவா மூல நோயால ஏற்படுற அந்த கடுமையான வலியும் இரத்தப்போக்கும் பெரிய அளவுல கட்டுப்படுத்தப்படுது. இது வெறும் மூல நோயை குணப்படுத்துறதோட மட்டும் நின்னுடாது. நம்ம செரிமான பாதையில தங்கியிருக்க நச்சுக்களை முழுமையா வெளியேற்றி நம்மோட ஜீரண சக்திய அப்படியே தூண்டிவிடுற ஒரு அற்புதமான இயற்கை மருந்திது. செரிமானம் சரியா நடந்தாலே பாதி நோய்கள் நம்ம பக்கமே வராது இல்லையா? அதனால நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தாங்க. சரி, உடம்புக்குள்ள இது வேற என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாப்போம். உடம்புல தங்கியிருக்க அதிகப்படியான உஷ்ணம், குறிப்பா அந்த மூலச்சூடு எவ்வளவு பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த உஷ்ணத்தை முற்றிலுமா அகற்றி உடம்ப ரொம்ப இயற்கையான முறையில குளிர்ச்சியாகவும் ஒரு சரியான சமநிலையிலையும் வச்சுக்க இந்த கிழங்கு ரொம்பவே உதவி செய்யுது. முக்கியமா பெண்களோட ஆரோக்கியத்துக்கு இது எவ்ளோ பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லியே ஆகணும். பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல், அதாவது லியூகோரியா, அப்புறம் மாதவிடாய் நேரங்கள்ல ஏற்படுற அதிகப்படியான இரத்தப்போக்கு, இதை எல்லாம் கட்டுப்படுத்துறதுல பிட்டிக்கரணைக்கிழங்கு ரொம்பவே கில்லாடி. பெண்களோட ஒட்டுமொத்த உடல்நல மேம்பாட்டிற்கு இது ஒரு மிகச் சிறந்த உணவு. இதோட நன்மைகள் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சட்டுன்னு இன்னும் 3 முக்கியமான விஷயங்களை சொல்றேன். 1, இதுல இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நம்ம எலும்புகளை ரொம்பவே வலுவாக்குது. 2, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு உடல் எடையை சீரா வச்சுக்க உதவுது. 3, இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குடல் புற்றுநோய் வராம தடுக்கவும் உதவுது. சாதாரணமா நம்ம பாக்குற ஒரு கிழங்குல இத்தனை விஷயங்களா நினைக்கும்போது நிஜமாவே பிரமிப்பார்கள்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த சூப்பர் ஃபுட்டு சரியா சமைக்கலனா சில சமயம் தொண்டையில ஒரு மாதிரி நமன்னு அரிப்பை ஏற்படுத்துமே, அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மருத்துவ குணம் கொண்ட தாவரத்துக்கு தன்னைத்தானே தற்காத்துக்க இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் தாங்க அது. இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் காரணம் என்னன்னு இப்போ பாப்போம். இங்க நாம கவனிக்க வேண்டிய அந்த முக்கியமான வார்த்தை கால்சியம் ஆக்சலேட். இந்த கிழங்கு அப்படியே நேரடியா சமைக்கும்போது தொண்டையில ஏற்படுற அந்த அரிப்புக்கும் நமைச்சலுக்கும் இந்த ரசாயன பொருள் தான் முழு காரணம். பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் இந்த கிழங்கு சமைக்கும்போது ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனமா செஞ்சாங்க. அதுக்கு சயின்டிஃபிக்கான காரணம் இந்த கால்சியம் ஆக்சலேட் தாங்கிறத நாம இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதனால இதை சாப்பிடவே கூடாதான்னு பயப்பட வேண்டாம். அந்த நமைச்சலை நீக்கிறதுக்கான பாரம்பரிய சமையல் ரகசியம் இதுதான். முதல்ல கிழங்க ரொம்ப நல்லா வேக வச்சிடணும். 2வது, சமைக்கும்போது போதுமான அளவு புளி அல்லது குடம்புளி கண்டிப்பா சேர்த்துக்கணும். இந்த புளிப்பு தன்மை கிழங்குல இருக்கிற அந்த நமைச்சலை மொத்தமா காலி பண்ணிடும். இதை மட்டும் சரியா செஞ்சுட்டா எந்த பயமும் இல்லாம இதோட முழுமையான நன்மைகளையும் நம்ம தாராளமா பெறலாம். இங்க ஒரு சின்ன எச்சரிக்கையை நம்ம கண்டிப்பா கவனிச்சாகணும். உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக கல் பிரச்சனை ஏதாவது இருந்தா பிடிக்கரணக்கிழங்க உங்க உணவுல சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட ஆலோசனை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு மருத்துவ உணவா இருந்தாலும் அதை நம்ம சரியான பாதுகாப்பான முறையில தான் அணுகணும். நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்க சமையலறையில ரொம்ப சாதாரணமா இருக்கிற இந்த கிழங்கு உங்க உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய மருத்துவ புரட்சியை செய்யும்னு நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா? இத்தனை நன்மைகள் இருக்கிற இந்த சூப்பர் காய்கறிய இனிமேல் தட்டுல வந்தா ஒதுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த மிக முக்கியமான ஆரோக்கிய தகவலை உங்க நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல நிறைய நல்ல நல்ல தகவல்கள் வரப்போகுது. இத அனைவரும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி.